புதுக்கோட்டை மாவட்டம் நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்தால் விவசாயம் பாதிக்கப்படாது என்றும் நிலத்தடி நீருக்கும் நீர்நிலைகளுக்கும் பாதிப்பு ஏதும் வராது என்று மத்திய பெட்ரோலியத்துறை அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. நெடுவாசலில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு கடும் எதிர்ப்பு எழுந்துள்ள நிலையில் மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் இதுவரை 700 இடங்களில் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே எண்ணெய் எடுக்கப்பட்டு வரும் இடங்களில் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படவில்லை என்றும் அந்த பகுதிகளில் வசிப்போருக்கு எந்தவிதமான உடல்நல பாதிப்பும் ஏற்படவில்லை என்றும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மற்றும் நெடுவாசல் பகுதிகளில் இருந்து 4,30,000 மெட்ரிக் டன் எண்ணெய் மற்றும் எரிவாயு எடுப்பதற்கு ஒப்பந்தம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்காக 120 சதுர மீட்டர் பரப்பில் மட்டுமே துளையிடப்பட்டுள்ளதால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாது என்றும் ஒப்பந்தம் எடுக்கப்பட்ட நிலத்தில் உள்ள மண் கெட்டுப்போகாது என்றும் பெட்ரோலிய அமைச்சகம் விளக்கம் அளித்துள்ளது. நவீன முறையை பயன்படுத்தி 1000 மீட்டருக்கும் கீழேயே எரிவாயு எடுப்பதால் நிலத்தடி நீர் பாதிக்கப்படாது என்றும் நீர்நிலைகளுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது என்றும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. எரிவாயு எடுக்கும் பகுதிகளில் வசிப்போருக்கும் உடல்நலக் குறைவு ஏற்படும் என்றும் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் என்று தவறான தகவல் பரவி வருவதாக குறிப்பிட்டுள்ள அமைச்சகம் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்பு பொதுமக்களின் கருத்துக்கள் கேட்கப்பட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. ஹைட்ரோ கார்பன் திட்டத்தால் 300 கோடி ரூபாய்க்கு வருமானம் கிடைக்கும் என்றும் தமிழக அரசுக்கு 40 கோடி ரூபாய்க்கு ராயல்டி தொகை கிடைக்கும் என்றும் 500 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது.